பொங்கல் அதுவுமா சிக்கனோட ரேட்டு சென்னையில் பார்த்தீங்கன்னா கண்ணாமண்ணா நேரிடுச்சு. 1 கிலோவுக்கு 300லேருந்து 350 ரூபான்ட்டு ரேட் வந்து பல இடங்களில் வந்து விற்கிறாங்க. இந்த மாதிரி சிக்கன் வந்து என்றைக்குமே அதிக விலைக்கு போனதில்லைன்னு சொல்லலாம். அதற்கு மெயின் காரணம் பார்த்தீங்கன்னா சிக்கன் வளர்க்குற பவுல்ட்ரி ஃபார்ம் எல்லாம் வந்து ஸ்ட்ரைக்கில் இருக்கிறது தான். கோழி குஞ்சுகளை வளர்த்து கோழி ஆக்கிறதுக்கான அந்த ரியரிங் சார்ஜஸ், வளர்ப்புக்கான கட்டணத்தை 1 கிலோ 6 ரூபாயிலிருந்து 1 கிலோ 20 ரூபாயா மாற்றணுன்ட்டு அவங்க ரொம்ப நாளாக கோரிக்கை விடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, பல இடத்துல வந்து சிக்கன் வந்து பதுக்கப்பட்டிருக்கு. மார்க்கெட்டுக்கு வராமல் வந்து விலை உயரத்துக்காக அதை வந்து மார்க்கெட்டுக்கு கொண்டு வராமல் இருக்காங்க. பொங்கல் டைமில் டிமாண்ட் அதிகம் இருக்குன்றதுனால ரேட்டை கொஞ்சம் அதிகமாக வச்சு விற்கணுன்ற நோக்கத்தோட இந்த ஒரு செயற்கையான ஒரு ஷார்ட்டேஜை மார்க்கெட்டில் உருவாக்கி இருக்கிறதா சில்லறை வணிகர்கள் சொல்கிறாங்க. இப்படி சிக்கனுக்கு நிலவும் தட்டுப்பாட்டுனால கேரளாவில் பார்த்தீங்கன்னா பல இடங்களில் சிக்கன் கடைகளையே மூடுற அளவுக்கு ஆயிடுச்சுன்னா பார்த்துங்க. ஏன்னா அவங்கெல்லாம் தமிழ்நாட்டை நம்பி தான் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 80% தமிழ்நாட்டில் தான் போகுது. பொங்கல் முடிஞ்சது சிக்கன் விலை குறையுமா பார்க்கலாம்.